அனைவருக்கும் வணக்கம். நான் ஜோதிடர் ஆனந்தி, சேலம். எனக்கு உடலும் உயிரும் தந்த தாய் தந்தையருக்கு தலைவணங்குகிறேன். ஜோதிட ஞானம் வழங்கிய அனைத்து ஜோதிட குருமார்களின் பொற்பாதங்களை நமஸ்கரிக்கிறேன். ஸ்ரீ ஈசன் ஜோதிட அறக்கட்டளை நடத்தும் 31வது மாதாந்திர கருத்தரங்கிற்கு வருகை தந்திருக்கும் அனைத்து ஜோதிட ஆர்வலர்களையும் ஜோதிட ஆசான்களையும் வருக வருக என வரவேற்கிறேன். இந்த கருத்தரங்கில் எனக்கு பேச வாய்ப்பளித்த அன்பு சகோதரர் திரு பண்டிட் பாலசுப்ரமணியம் அவர்களுக்கு நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நான் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு லக்ன சந்தி நட்சத்திர சந்தி தரும் பலன்கள். அதாவது ஜோதிடமே ஒரு புதிர். இதில் ஜோதிடருக்கு செக் பாயிண்ட் வைக்கக்கூடிய நிறையா விஷயங்கள் இருக்குது. அதில் ஒன்று நட்சத்திர சந்தி, லக்ன சந்தி. அதாவது இன்றைக்கி யூடியூப்பில் ஜோதிடம் ரொம்ப பிரபலமாயிடுச்சு. சாதாரண மனுஷன் கூட நமக்கு ஜாதகம் பலன் சொல்கிற அளவுக்கு ஜோதிடம் ரொம்ப வளர்ந்துருச்சு. அதே நேரத்தில் இன்றைக்கி நான் ஜோதிடத்தில் நான் கரை கண்டவன்னு சொல்லக்கூடிய யாரும் கிடையாது. ஏன்னா என்றைக்குமே நம்ம ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம மாணவியாக இருக்கிறது தான் சால சிறந்தது. அதுதான் என்றைக்குமே ஒரு நாளும் ஒரு ஜாதகமும் ஒரு படிப்பினையை நமக்கு கொடுத்துட்ருக்குது. போன மாத கருத்தரங்களை பாதகாதிபதி தோஷம் பற்றி நான் பேசியிருந்தேன். அதில் ஒருத்தர் லக்ன சந்தி பேசுங்க அப்படின்னு கமெண்ட் போட்டிருந்தாரு. இதுக்கு முன்னே நான் இந்த பாலஜோதிடத்தில் மாலை மலர்லையும் இந்த கண்டாந்திர தோஷத்தை பற்றி நான் எழுதியிருந்தேன். அதுக்கு ரிலேட்டடாக வர்றது தான் இந்த லக்ன சந்தி நட்சத்திர சந்தி. இன்றைக்கி எல்லாருக்குமே ஒரு அவேர்னஸ் வந்துருச்சு. அவங்களோட பிறந்த தேதி, நேரம், ஊர் இது தெளிவாக தெரியுது. ஒரு 80% அவங்களோட பிறந்த தேதி, நேரம் தெளிவாக தெரிஞ்சு அவங்களோட ராசி என்ன, நட்சத்திரம் என்ன, லக்னம் என்னன்றதை தெளிவாக தெரிஞ்சு வச்சுருக்குறாங்க. ஒரு 20% ஜோதிடத்து மேலேயே ஒரு வெறுப்பு இருக்குது. எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க ஜாதகத்துக்கு ஒரு துல்லியமான பலன் கிடைக்கல. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, லக்ன சந்தியில் அவங்க பிறக்கிறது, நட்சத்திர சந்தியில் அவங்க பிறக்கிறது. இதுக்கு இந்த 2 தோஷத்தை விட பெரும்பான்மையாக ரொம்ப பாதிக்கப்பட்டது, இந்த லக்ன சந்தி நட்சத்திர சந்தியில் பாதிக்கப்பட்டது கண்டாந்த தோஷம். இந்த கண்டாந்த தோஷம் தான் உண்மையிலேயே ஒருத்தவங்களுக்கு பாதிப்பை கொடுக்குது. அந்த லக்ன சந்தி நட்சத்திர சந்தி என்ன அளவுக்கு ப்ளஸ்ஸையும் கொடுக்குது, மைனஸையும் கொடுக்குதுன்ற சில விஷயங்களை நம்ம பார்க்கலாம். இப்போ அதாவது முன்ன வாக்கியம், திருக்கணிதம் அப்படின்ற 2 கணிதம் இருந்தது. இப்போ பெரும்பான்மையாக எல்லாருமே திருக்கணிதத்துக்கு மாறிட்டாங்க. இன்னமும் வாக்கிய பஞ்சாங்கம் பார்க்குறவங்க சவுத்தில் நிறையா பேர் இருக்கிறாங்க. இந்த வாக்கிய பஞ்சாங்கம், திருக்கணித பஞ்சாங்கம், இந்த 2க்கும் உள்ள வித்தியாசம் கண்டிப்பாக ஒரு நட்சத்திரத்திலேயோ ஒரு லக்னத்திலேயோ பிரச்சனையை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு 99% இருக்குது. ஒரு சிலருக்கு, ஒரு சதவீதத்தினருக்கு தான் அது பிரச்சனையை கொடுக்காமல் இருக்குதே தவிர, மித்தபடி 99% வாக்கிய பஞ்சாங்கத்தையோ திருக்கணித பஞ்சாங்கத்தையோ ஃபாலோ பண்ணுறதுல நிறைய குறைபாடுகள் இருக்குது. இப்போ நம்ம வாக்கிய பஞ்சாங்கம் சிறப்பா, திருக்கணித பஞ்சாங்கம் சிறப்பா அப்படின்னு நம்ம ஒரு பட்டிமன்றம் வச்சா கூட இன்றைக்கி அதுக்கு தீர்வு காண முடியாது. அப்போ சர்ச்சைக்குரிய விஷயத்தை பற்றி நம்ம பேச வேண்டாம். அது இன்றைக்கி பூரா நம்ம தீர்வே கொடுக்க முடியாத ஒரு விஷயம். ஆனால் சில பேருக்கு, அதாவது இப்போ 99% பிறந்த தேதி, நேரம், ஊர் தெளிவாக தெரியுது. 1% இன்னும் பிறந்த தேதி, நேரம், ஊர் தெளிவாக தெரியலை. இப்போ ஒரு 80s மேலே பிறந்தவங்களாம் இப்போ ஓரளவுக்கு அவங்களோட பிறந்த குறிப்புகளை கரெக்டாக வச்சுருக்காங்க. ஒரு ஜாதகத்தோட பிரதான பலனே என்ன, லக்னம் என்ன, அவங்களுக்கு என்ன ராசி, அந்த லக்னத்தையும் ராசியையும் வச்சு அவங்களுக்கு தசாபுத்தியை கணிச்சு நம்ம பலன் சொல்கிறோம். இதுதான் ஒரு ஜோதிடத்தில் நம்ம பெரும்பான்மையாக பாரம்பரியத்தை பொறுத்த வரைக்கும் கடைபிடிக்கக்கூடிய ஒரு முறை. இப்போ லக்ன சந்தி நட்சத்திர சந்தி எப்போ வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ இன்றைக்கி அதாவது இப்போ இன்றைக்கி மார்கழி மாதம், இன்றைக்கி தேதியை 6 மார்கழி 6ன்னு நினைக்கிறேன். இப்போ இன்றைக்கி எடுத்துக்கங்க, சூரியன் எங்கே இருக்கிறாரு, மார்கழி மாதம்னா தனுசு ராசியில் இருப்பார். இப்போ காலையில் ஒரு உதாரணத்துக்கு சூரிய உதயம் 6லேருந்து 8 வரைக்கும் ஒரு லக்னமாக இருக்குது. ஒரு லக்னம்னாலே 2 மணி நேரம் தான் ஒரு லக்னம். இப்போ ஒரு நாளைக்கு சூரியன் 4 பாகை கடந்து போவார். சூரியன் அதே இடத்துல தான் இருப்பார். சூரியன் ஒளி மட்டும் ராசி கட்டத்தை இன்றைக்கி காலையில் 6 மணிலேருந்து நாளைக்கு காலையில் 6 மணிக்குள்ளே ஒரு முறை வலம் வந்துடும். அப்போ சூரியனோட ஒளி புள்ளி எங்கே இருக்குதோ அதுதான் லக்னம். இப்போ ஒரு நாளைக்கு 4 பாகை வீதமாக சூரியன் நகருவார். இப்போ இதே இது ஒரு 15 தேதிக்கு மேலேனா 6 to 7 மணி வரைக்கும் மட்டும்தான் சூரியனோட
இருக்கிற இடத்துல வந்து லக்னம் வந்து உழும். அதுக்கப்புறம் வந்து அது வந்து மகரத்துக்கு வந்து போயிடும். இப்போ இதே இது மாதத்தில் கடைசி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு உங்களுக்கு வந்து அந்த கரெக்டாக வந்து அந்த நட்சத்திரம் வந்து மாறுற நேரத்தில் வந்து சூரியனே வந்து உதயமாகும். இப்படி வந்து லக்னம் வந்து இயற்கையாக வந்து மாறுறது வந்து வேற. ஆனால் இப்போ உதாரணத்துக்கு இப்போ நம்ம வந்து இப்போ இந்த மாதம் ஃபுல்லுமே வந்து சூரியன் வந்து தனுசில் இருப்பார். இப்போ 6 to 8 தான் வந்து ஒரு லக்னம்னு நம்ம வந்து வச்சுக்குவோம். கரெக்டாக 8 மணிக்கு ஒரு குழந்தை பிறக்குதுங்க. கரெக்டாக 8 மணிக்கு ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னா உங்களுக்கு வந்து லக்ன புள்ளி எங்கே விழும் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, ஒன்று அவங்களுக்கு வந்து தனுஷோட எண்டில் 29 டிகிரியில் வந்து ஒரு ஒரு ராசி கட்டத்தில் வந்து 30 டிகிரி 29 டிகிரியில் விழும். அப்படி இல்லைன்னா 30.01ன்னு போய் மகரத்தில் போய் வந்து விழும். இப்போ இவங்களுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு சாஃப்ட்வேரில் போட்டிங்கன்னா வந்து தனுசுன்னு வந்து காட்டுங்க. அதே இது இன்னொரு சாஃப்ட்வேரில் போட்டிங்கன்னா வந்து மகரம்னு வந்து காட்டும். அப்போ இது வந்து ஜாதகருக்கு வந்து ஒரு டென்ஷனை வந்து கொடுக்கும். ஒருத்தனுக்கு வந்து பிறந்தா நீ வந்து மகர லக்னம்னு சொல்லணும், இல்லைன்னா தனுசு லக்னம்னு சொல்லணும். ஒருத்தட்ட போனால் தனுசு லக்னம்னு சொல்கிறாங்க, ஒருத்தட்ட போனால் மகர லக்னம்னு சொல்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து ஜோதிடத்து மேலே வெறுப்பு வந்துடுது. இப்போ இதே மாதிரி தான் வந்து நட்சத்திர சந்தியும் வந்து இதே மாதிரி தான். எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது ஒரு ராசியில் வந்து 9 நட்சத்திர பாதம் வந்து இருக்குது. இப்போ ஒரு குழந்தை வந்து மேச ராசியில் அஸ்வினி நட்சத்திரத்தில் 13.20 டிகிரியில் பிறந்தா அது வந்து அஸ்வினி நட்சத்திரம், 13.21 டிகிரியில் பிறந்தா அது வந்து பரணி நட்சத்திரம். ஆனால் அந்த குழந்தைக்கு ஒரு சாஃப்ட்வேரில் போட்டிங்கன்னா அஸ்வினின்னு வரும், ஒரு சாஃப்ட்வேரில் போட்டால் வந்து பரணின்னு வந்து வரும். முன்ன காலத்தில் வந்து மெனுவலாக கால்குலேஷன் பண்ணாங்க, அதனால் தவறு வந்தது. ஆனால் இப்போ சாஃப்ட்வேரே வந்து வித்தியாசம் இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து துல்லியம் வந்து இல்லை. இப்போ இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு எப்படி அவங்களோட ராசியையோ அவங்களோட லக்னத்தையோ வந்து நிர்ணயம் பண்ணுறது? யாருக்காவது ஏதாவது ஐடியா இருக்கா? அதாவது இப்போ பிறந்த குழந்தைக்கு அதோட நேச்சரை நம்ம வந்து கண்டுபிடிக்க முடியாது, நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ அவங்க வந்து ஒரு 20 வயசு ஒரு 15 வயசு இப்படி ஆயிட்டாங்கன்னா கண்டுபிடிக்கலாம். இதே இது அவர் வந்து ஒரு 40 வயசுக்காரராக இருந்தாருன்னா அவரோட குழந்தையோட ஜாதகத்தை வச்சும் அந்த ஜாதகரோட லக்னத்தை கண்டுபிடிக்கலாம், நட்சத்திரத்தை கண்டுபிடிக்கலாம், அவங்க ஒய்ஃபோட ஜாதகத்தை வச்சும் கண்டுபிடிக்கலாம். இப்படி வந்து பல முறைகள் வந்து இருக்குது. ஆனால் ஏதோ ஒரு இடத்துல வந்து லக்னம் வந்து கண்டிப்பாக வந்து உழும். அப்போ வந்து தரமான சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த பிரச்சனை வந்து நிச்சயமாக வந்து வரவே வராது. லக்ன சந்தியில் இருந்தால் அது வந்து நீங்கள் வந்து தனுசு லக்னமாக இருந்தாலும் சரி, மகர லக்னமாக இருந்தாலும் சரி, 2 லக்னமுமே உங்களுக்கு வந்து பலன் கண்டிப்பாக தரும். இப்போ எப்படி இதை உங்களுக்கு வந்து புரிய வைக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ லக்ன சந்தியில் ஒரு குழந்தை வந்து பிறந்தால், அதாவது தனுசு முடிஞ்சு மகரம் முடிகிற நேரத்தில் ஒரு குழந்தை பிறந்தால் தனுசு லக்னத்தோட பலனும் அந்த ஜாதகருக்கு வேலை செய்யும், மகர லக்னத்தோட பலனும் அந்த ஜாதகருக்கு கண்டிப்பாக வேலை செய்யும். இப்போ இந்த சேரில் வந்து இப்போ வந்து ஒரு ஃபஸ்ட்டு வரிசையில் வந்து 4 சேர் போட்டிருக்காங்க, அதில் ஒருத்தர் தான் உட்காந்துருக்காங்க. 2வது வரிசையில் வந்து 2 சேர் இருக்குது, அவங்க 2 பேருக்கு நடுவில் வந்து கேப் இருக்குது. இப்போ இந்த 2வது வரிசையில் உட்காந்துருக்கிறவரில் வந்து அவருக்கு வந்து ஒரு ஃபோன் கால் வருது. அந்த ஃபோன் கால் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு வந்து டிஸ்டர்பன்ஸை கொடுக்குமா? ஏன்னா அவர் கொஞ்சம் தள்ளி இருக்கிறாரு, டிஸ்டர்பன்ஸை வந்து கொடுக்காது. இப்போ 3வது வரிசையில் பார்த்தீங்கன்னா 3 பேர் வந்து உட்காந்துருக்குறாங்க. இப்போ ஒருத்தர் வந்து ஒரு தும்முறாருன்னு வச்சுக்கோங்க, அவரோட எச்சோ அந்த காற்றோ வந்து பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக வந்து படும். அதே மாதிரி தான் வந்து ஒரு லக்னத்தில் வந்து பிறந்தாலும் சரி, ஒரு நட்சத்திரத்தில் வந்து முடிகிற நேரத்தில் வந்து பிறந்தாலும் சரி, அவங்களுக்கு அந்த நட்சத்திரத்தோட 2 நட்சத்திரத்தோடைய 2 லக்னத்தோட பாதிப்பை வந்து கண்டிப்பாக இருக்க தான் வந்து செய்யும். இப்போ ஏதோ ஒரு லக்னத்தில் கண்டிப்பாக வந்து குழந்தை வந்து கண்டிப்பாக வந்து ஜனிக்கும். அந்த லக்ன புள்ளி இருக்குது பார்த்தீங்களா, அந்த லக்ன புள்ளி உள்ள நட்சத்திராதிபதி இருக்கார் இல்லையா, அவர் தான் உங்களுக்கு வந்து உயிர். அவர் உங்கள் ஜாதகத்தில் நல்ல நிலைமையில இருந்தால் நிச்சயமாக அந்த லக்ன புள்ளி வந்து உங்களுக்கு வந்து நல்ல ஒரு வாய்ப்புகளை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும். 2வது வந்து அந்த லக்னாதிபதி இருக்கிறாரு பார்த்தீங்களா, அந்த லக்னாதிபதியோட நட்சத்திரம் வந்து எந்த நட்சத்திரத்தில் இருக்கோ அந்த நட்சத்திராதிபதி உங்கள் ஜாதகத்தில் நல்லா இருந்தாலும் அது உங்கள் ஜாதகத்தில் வந்து நல்ல பலனை வந்து தரும். 3வதாக இப்போ சந்திரன், இப்போ சந்திரன் என்ற நட்சத்திராதிபதி உங்கள் ஜாதகத்தில் இருந்தாலும் வந்து உங்களுக்கு வந்து ஈஸியாக பலன் சொல்லி முடிச்சிடலாம். இப்போ ஒரு குழந்தை வந்து இப்போ தனுசு லக்னத்துக்கும் மகர லக்னத்துக்கும் நடுவில் பிறக்குதுன்னு நம்ம வந்து சொல்கிறோம். இப்போ நல்லா கேட்டுக்கங்க, இப்போ மகர லக்னமாக இருந்தால் அந்த குழந்தைக்கு வந்து சூரியன் வந்து அட்டமாதிபதியாக வேலை செய்வார். தனுசு லக்னமாக இருந்தார் அவர் வந்து பாக்கியாதிபதியாக வேலை செய்வார். இப்போ 2க்கு மத்தியில் இருக்கும்போது இப்போ நீங்கள் எதை வச்சு நீங்கள் வந்து பலன் சொல்லுவீங்க? இப்போ இந்த இடத்துல தான் வந்து ஒருத்தவங்களுக்கு வந்து அதாவது பாவகம்னு ஒரு கட்டம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பாவக கட்டம் வந்து பெரும்பான்மையாக வந்து உதவி செய்யும். அதுலேயும் லக்ன சந்தி பிரச்சனை வந்து வரத்தான் செய்யும். ஆனால்
அது வந்து ஓரளவுக்கு உங்களுக்கு வந்து ரொம்ப துல்லியமாக எக்ஸாக்டாக இந்த கிரகம் வந்து தனுசில் தான் இருக்குதா மகரத்தில் தான் இருக்குதா அப்படின்ற பலனை வந்து கொடுத்துரும். ரெண்டாவதாக வந்து இப்போ ஆண் ராசி பெண் ராசின்னு இருக்கு இல்லையா, இப்போ ஆண் ராசியில் பிறக்கிறது வந்து ஆண் குழந்தை, பெண் ராசியில் பிறக்கிறது வந்து பெண் குழந்தை, இந்த மாதிரியான கருத்துக்கள் வந்து இருக்கு இல்லையா. அதாவது சில பெண்கள் வந்து ஆண்கள் மாதிரியே வந்து இருப்பாங்க, ஆண்கள் வந்து சில நேரங்களில் வந்து பெண் மாதிரியே வந்து இருப்பாங்க. அந்த ஆண் ராசி பெண் ராசியை வச்சும் ஒருத்தவங்களோட லக்னத்தை வந்து எளிமையாக வந்து கண்டுபிடிக்கலாம். அதே மாதிரி இது எல்லாத்தையும் விட அவங்களுக்கு வந்து லக்னமே வந்து தெரியலை அப்படின்னா கூட அவங்க வந்து பிறந்த நாள் இருக்குது பார்த்தீங்க, பிறந்த கிழமைநாதனை வச்சும் அவங்களுக்கு வந்து கண்டுபிடிக்கலாம். ஆனால் இப்படி பல வழிகள் வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு இருந்தால் கூட வந்து இன்றைக்கி வந்து யாருக்குமே வந்து பொறுமை வந்து இல்லைங்க, யாருக்குமே வந்து பொறுமை இல்லை. நம்ம போனோமா 5 நிமிஷத்தில் நீ வாழ்வியா வீழ்வியா இவ்வளோ தான் வந்து பலன் வந்து எதிர்பார்க்குறாங்க. ஜோதிடத்தை சொல்கிறவங்களுக்கும் அவ்வளோதான் வந்து பொறுமை இருக்குது, அவ்வளோதான் வந்து அதை கணிக்கக்கூடிய திறனும் வந்து இருக்குது. இப்போ சமீபமாக நான் நிறையா ஜாதகங்கள் வந்து இந்த மாதிரி லக்ன சந்தி நட்சத்திர சந்தி ஜாதகம் வந்து பார்த்துருக்கேன். 2019 வந்து பாலஜோதிடன்ற புக்கில் வந்து இந்த கண்டாந்தர தோஷத்தை பற்றி நான் வந்து ஒரு கட்டுரை வந்து எழுதியிருந்தேன். அது வந்து எனக்கு ரொம்ப பெரிய வரவேற்பை வந்து ஏற்படுத்தி கொடுத்துச்சு. இப்போ நம்ம என்ன சொல்ல வர்றோம் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, இப்போ கிழமைநாதன் நல்லாக இருந்தால் கூட உங்கள் ஜாதகத்தில் வந்து அந்த கிழமைநாதனை வச்சு பலன் சொல்லிடலாம். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் லக்னாதிபதிக்கு கொடுக்குற முக்கியத்துவத்தை, லக்னத்துக்கு கொடுக்குற முக்கியத்துவத்தை வந்து நீங்கள் லக்னாதிபதிக்கு கொடுத்து பாருங்கள். உங்கள் ஜாதகத்தில் லக்னாதிபதியை நீங்கள் லக்னமாக போட்டு பாருங்கள், ரொம்ப அபரிமிதமாக வந்து பலன் சொல்லலாம். இப்போ நட்சத்திர சந்தியில் வந்து பிறந்திருக்காங்க, அதாவது லக்ன சந்தியில் வந்து பிறந்திருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து பாவக சக்கரம் தான் வந்து முதல் தீர்வு. பாவக சக்கரம் வந்து துல்லியமாக வந்து கொடுத்துரும். ரெண்டாவது வந்து அந்த நட்சத்திராதிபதி, அந்த லக்னாதிபதி நின்ற அந்த நட்சத்திராதிபதியும் துல்லியமான பலனை வந்து கொடுப்பார், லக்ன புள்ளி நின்ற அந்த நட்சத்திராதிபதியும் துல்லியமான பலனை வந்து கொடுப்பார். இந்த 3 வழிகள் தான் வந்து உண்மையிலே வந்து சிறந்த வழி. இப்போ நம்ம வந்து லக்னத்துக்கு வந்து நம்ம வந்து பார்த்துட்டோம். இப்போ இது நட்சத்திரத்துக்கு வந்து பார்ப்போம். நட்சத்திரத்துக்கு வந்து பார்க்கும்போது இப்போ நம்ம சொன்ன விதி தான், அதாவது மேசல ராசியில் வந்து இப்போ அஸ்வினி நட்சத்திரம் முடிஞ்சு பரணி நட்சத்திரம் ஆரம்பிக்கிற நேரத்தில் பிறந்தாங்களும் அவங்களுக்கு வந்து அந்த பிரச்சனை வந்து இருக்கும். இப்போ அவங்களுக்கு வந்து கேதுவோட நட்சத்திரமும் அவங்களுக்கு வேலை செய்யும், சுக்கிரனோட நட்சத்திரமும் அவங்களுக்கு வந்து வேலை செய்யும். கண்டிப்பாக அந்த பலன் வந்து அவங்களுக்கு உண்டு. ஆனால் நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க, 99% வந்து என்ன சொல்கிறாங்க, லக்ன சந்தியில் வந்து பிறக்கிறது வந்து உண்மையிலே வந்து தோஷம் அப்படின்னு தான் வந்து சொல்கிறாங்க. இருக்குது, எந்த ஒரு விஷயத்துலேயும் வந்து ப்ளஸ்ஸும் இருக்குது மைனஸும் இருக்கு இல்லையா. இதில் வந்து ப்ளஸ்ஸு வந்து நிறையா வந்து இருக்குதுங்க. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒருத்தவங்களை உட்கார வச்சு அவங்களோட ஜாதகத்தை பலனை வந்து நம்ம வந்து சொல்கிறோம் அப்படின்னா, ஆமாங்க எங்கள் ஜாதகத்தை வந்து நீங்கள் வந்து நேரில் எங்கள் வீட்டில் நடக்கிறத பார்த்த மாதிரியே வந்து சொல்கிறீங்கன்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க, நீங்கள் சொல்கிறது எல்லாமே வந்து தப்புன்னு சொல்கிறவங்களும் வந்து இருக்காங்க. இது ரெண்டுக்குமே காரணம் வந்து இந்த லக்ன சந்தியும் இந்த நட்சத்திர சந்தியும் தான் வந்து காரணம். நிறைய ஜாதகம் வந்து இந்த மாதிரி நான் பார்த்துருக்கேன். அப்போ இப்போ சமீபமாக வந்து ஒரு பொண்ணுக்கு வந்து 33 வயசில் வந்து ஜாதகம் பார்க்க வந்தாங்க. அவங்களுக்கு வந்து தனுசு லக்னம் தான், லக்னத்திலேயே வந்து அவங்களுக்கு வந்து சந்திரன் வந்து பூராடம் நட்சத்திரத்தில் வந்து இருந்துச்சு. அவங்க ஜாதகம் பார்த்த இடத்துல எல்லா இடத்துலையுமே வந்து அட்டமாதிபதி உங்களுக்கு வந்து லக்னத்தில் இருக்கிறாரு, அந்த அட்டமாதிபதி வந்து 6 குடையவனோட சாரத்தில் இருக்கிறதுனால கல்யாணம் நடக்கலை அப்படின்னு தான் வந்து நிறைய பேர் வந்து சொல்லியிருக்கிறாங்க. நம்மகிட்ட ஜாதகம் பார்க்க வந்தாங்க. இப்போ நான் என்ன சொன்னேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து லக்ன சந்தியில் அதாவது கரெக்டாக வந்து அவங்களுக்கு வந்து ஒரு சாஃப்ட்வேரில் போட்டிங்கன்னா அது வந்து தனுசில் வந்து 29.28 என்னமோ வந்துச்சு. இன்னொரு சாஃப்ட்வேரில் போட்டிங்கன்னா 0.23 அப்படி வந்து வந்துச்சு. அப்போ நான் உங்களுக்கு வந்து ஒரே ஒரு பரிகாரம் வந்து நான் வந்து சொன்னேன், ஒரு சில சூட்சமமான ஒரு சில பரிகாரங்கள் வந்து சொன்னேன். அவங்களுக்கு வந்து ஒரு 23-25 நாளுக்குள்ளே வந்து கல்யாணம் வந்து நிச்சயம் ஆயிடுச்சு. அப்போ அவங்க வந்து கேட்டாங்க, இது எதனால் இந்த மாதிரி ப்ராப்ளம் அப்படின்னு வந்து சொன்னாங்க. நான் சொன்னேன், உங்களுக்கு வந்து இது சொன்னால் புரியாது அப்படின்னு வந்து நான் வந்து சொன்னேன். இல்லை பரவாயில்ல, நீங்கள் புரிஞ்ச அளவுக்கு சொல்லுங்கள், நான் கேட்டுக்கிறேன். இந்த மாதிரி வந்து லக்ன சந்தியில் வந்து இருக்குது, லக்ன சந்தியில் இருக்கும்போது அது வந்து இது 2 கிரகத்தோட எஃபெக்டையும் வந்து கொடுக்கும், அந்த உத்திராடத்தோட எஃபெக்டை வந்து கண்டிப்பாக வந்து கொடுக்கும், அந்த உத்திராடத்துக்கு வந்து நம்ம வந்து பரிகாரம் வந்து செய்யணும் அப்படின்னு வந்து நான் வந்து சொன்னேன். அதுக்கு சொன்ன மாதிரியே அவங்களுக்கு செஞ்ச அந்த 25 நாளைக்குள்ளேயே அவங்களுக்கு வந்து நல்ல எஃபெக்ட் வந்து கிடச்சிது. இப்போ எல்லாருமே வந்து இந்த கண்டாந்தத்தில் லக்ன சந்திலையோ நட்சத்திர சந்திலையோ வந்து குழந்தை பிறக்கிறது வந்து ஒரு அசுபம் அப்படின்னு தான் வந்து சொல்கிறாங்க. உண்மையிலே அதில் வந்து நிறையா ப்ளஸ்ஸும் வந்து இருக்குது. முதல் ப்ளஸ் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு நட்சத்திரம் வந்து அடுத்த நட்சத்திரத்தோடு தான் வந்து கனெக்ட் ஆகுது. இப்போ தாராபலன் எதை எடுக்கிறாங்க, இப்போ மேசராசி அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்த ஒருத்தர் லக்ன சந்தியில் நட்சத்திர சந்தியில் வந்து பிறந்தா, இப்போ வந்து அவருக்கு வந்து பரணி வந்து 1 வந்து இது உழுதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ வந்து அவருக்கு வந்து அஸ்வினியும் வேலை செய்யும்,
பரணியும் வேலை செய்யும். அப்போ இவருக்கு வந்து தாராபலம் வந்து அவருக்கு லக்னாதிபதியே வந்து தாராபலத்தையும் சேர்த்து தான் வந்து இயக்குறாரு. நல்லா வந்து புரிஞ்சுக்கணும். திரும்பவும் நான் வந்து சொல்கிறேன். இப்போ ஒருத்தவங்க வந்து அஸ்வினி நட்சத்திரம் முடிஞ்சு பரணி நட்சத்திரம் ஆரம்பிக்கிற அந்த 13.21 டிகிரியில் பிறந்திருந்தா அது வந்து பரணி நட்சத்திரத்தையும் இயக்கும், கண்டிப்பாக அஸ்வினி நட்சத்திரத்தையும் வந்து இயக்கும். அப்போ தாராபலம் இயங்குதா இயங்கலையா? அவங்களுக்கு 2வது தரம் இயங்குதா இயங்கலையா? அப்போ 2வது தரம் இயங்குனா அவர் வந்து நல்லா சம்பாதிப்பாரா சம்பாதிக்க மாட்டாரா? இன்னைக்கு வந்துங்க ஒரு ஜாதகத்தில் வந்து தோஷத்தை வந்து நிர்ணயிக்கிறதுல வந்து நம்ம வந்து ப்ளஸ்ஸும் பார்க்கணும் மைனஸும் வந்து பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது இயல்பாக வந்து அவங்க வந்து 2வது தாரை வந்து இயக்குறாங்க, அவங்க நல்லா சம்பாதிப்பாங்க, ஒரு குடும்பத்தை வந்து அவங்களுக்கு வந்து அரவணைச்சு போகக்கூடிய தன்மை வந்து அவங்களுக்கு வந்து இருக்கும். மைனஸ்ன்ற விஷயத்தில் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க வந்து இரட்டைத்தன்மையோடு இருப்பாங்க. எப்படி இரட்டைத்தன்மையோடு இருப்பாங்க? அஸ்வினி அப்படின்னா அவங்க வந்து கொஞ்சம் வந்து தலைக்கணத்தோடு வந்து இருப்பாங்க. இதே இது பரணி அப்படின்னா அவங்க வந்து எப்பயுமே வந்து லௌகிக நாட்டத்துக்கு வந்து அதிக முக்கியத்துவம் கொடுப்பாங்க. இப்போ அஸ்வினியும் பரணியும் கலந்து அவங்களுக்கு வேலை செய்கிறதுனால வந்து காலையில் வந்து அஸ்வினியாக இருப்பாங்க, சாயங்காலம் வந்து பரணியாக ஆயிடுவாங்க. எப்படி அந்த அம்பி மாதிரி தான். அம்பி எப்படி இருப்பார்? அப்பப்போ வந்து அந்நியனாக மாறுவார், அப்பப்போ வந்து அம்பியாக இருப்பார். அப்போ அம்பியை எப்படி நம்ம வந்து ஹேண்டில் பண்ணணுமோ அப்படி ஹேண்டில் பண்ணணும். அது மாதிரி தான் இப்போ நல்லா இப்போ அந்நியனாக வந்து அவங்க எப்போ வேலை செய்வாங்க அப்படின்றத நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். அம்பியா எப்போ அவங்க இருப்பாங்கன்றதை நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். இது ரெண்டையும் நம்ம வந்து புரிஞ்சுக்கிட்டா அவங்களோட வாழ்கிறது வந்து ரொம்ப ஈஸி. இப்போ அவங்கள வந்து புரிஞ்சிக்காதவங்களால வந்து இது எந்த நேரத்தில் பிறந்ததுனே தெரியல, என்ன ராசின்னு தெரியல, என்ன நட்சத்திரத்துன்னு தெரியல, நீ எல்லாம் என் வயிற்றில் பிறந்து அப்படின்னு எத்தனை பேரண்ட்ஸ் தெரியுமா வந்து என்ன சொல்கிறாங்க, சபிக்கிறாங்க, என்னன்னே தெரியலங்க. எந்த ஜோசியத்தை போய் பார்த்தாலும் ஒருத்தர் வந்து சொல்கிறாங்க. அப்போ இவங்களை எப்படிங்க நாங்கள் வந்து வாழ வைக்கிறது? ஏன் வாழ வைக்கணும்? அவங்களே வாழ்ந்துருவாங்க. இப்போ லக்னத்துக்கும் உங்களுக்கு வந்து நட்சத்திர சந்திக்கும் உள்ள வித்தியாசங்கள் வந்து புரிஞ்சிருச்சா? இப்போ நான் வந்து கண்டாந்தம் பற்றி பேசுகிறதுக்கு முன்னே நான் வந்து 12 லக்னத்தையும் நான் வந்து கனெக்ட் பண்ணி நான் வந்து பேசுகிறேன், நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம இப்போ சொல்லிட்டோம், நம்ம வந்து அஸ்வினியும் பரணியும் எப்படி இருக்குன்றதை வந்து நம்ம வந்து சொல்லிட்டோம். அஸ்வினினா வந்து தலை. இப்போ அஸ்வினியா இதுக்கு வேலை செய்தா, பரணியா இப்படி வேலை செய்தா அப்படின்னா அவங்களுக்கு வந்து தலை சார்ந்த பாதிப்புகள் இருந்தால், தலையில் ஏதாவது வந்து வடுக்கள் இருந்தால் அவங்க வந்து மேசராசி அஸ்வினி நட்சத்திரம். ஏன்னா அவங்க எப்பயுமே 24/7 வந்து இங்கிட்டு போத்தில் இருக்க கண்ணாடியை பார்ப்பாங்க, வரத்தில் இருக்க கண்ணாடி பார்ப்பாங்க. பார்த்தாங்கன்னா அவங்க வந்து பரணியாக வேலை செய்கிறாங்க. அப்போ இவங்களுக்கு வந்து அதாவது சாஃப்ட்வேரில் போடும்போது வித்தியாசம் வந்தால் கூட அவங்களோட இயல்பான குணநலங்கள் வந்து அவங்களோட நட்சத்திரத்தையோ அவங்களோட லக்னத்தையோ நமக்கு வந்து கண்டிப்பாக வந்து தெரிவிச்சிடும். இது வந்து பிறந்த குழந்தைக்கு வந்து கணிக்கிறது வந்து கஷ்டம். ஆனால் ஒரு லெவலுக்கு மேலே வளர 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 அவங்களோட ஜாதகத்தை வச்சு நம்ம வந்து எளிமையாக வந்து அவங்களுக்கு வந்து பலன் வந்து சொல்லிடலாம். இப்போ கிருத்திகை வந்து 1ஆம் பாதம் வந்து மேசராசியில் இருக்குதுங்க, 2, 3, 4 பாதங்கள் வந்து ரிஷப ராசியில் வந்து இருக்குது. மேசம்ங்கிறது வந்து செவ்வாயோட ராசி, ரிஷபங்கிறது வந்து சுக்கிரனோட ராசி. இப்போ செவ்வாய் அப்படின்னா கடன் நோய், சரியா? சுக்கிரன்னா வந்து பணம். உண்மையிலே வந்து ரொம்ப பணத்துக்கு வந்து கஷ்டப்படுறவங்க, ரொம்ப கடனால் வந்து கஷ்டப்படுறவங்க வந்து அந்த கிருத்திகை நட்சத்திரம் வர்ற அன்னைக்கு முருகனோட வழிபாடு செஞ்சு பாருங்கள், முருகனுக்கு வந்து விரதம் இருந்து பாருங்கள். உண்மையிலேயே வந்து உங்களுக்கு கடன் சார்ந்த பாதிப்புகள் வந்து குறையும். நீங்கள் இன்னைக்கு பாருங்கள், எத்தனையோ பேர் வந்து கிருத்திகை நட்சத்திரம் இருக்கிறவங்க அவங்க ஜாதகத்துக்கு மீறிய நல்ல பலன்கள் வந்து அனுபவிக்கிறாங்களா அனுபவிக்கலையா? இதை பார்த்துக்கிட்டு இருக்கிற லைவில் பார்த்துட்டு இருக்கிறாங்க எல்லாருக்குமே இது வந்து நல்லாவே வந்து புரியும். அதாவது கிருத்திகை நட்சத்திரம் வந்து முருகனோட நட்சத்திரம். ஒரு தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக அவங்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகளை வந்து நீக்கக்கூடிய நட்சத்திரன்றது வந்து எல்லாத்துக்குமே தெரியும். ஆனால் உள்ளாழ்ந்த அர்த்தம் இதுதாங்க. அது வந்து செவ்வாய் வீட்டையும் சுக்கிரன் வீட்டையும் வந்து இணைக்குது. செவ்வாய்னா கடன், செவ்வாய்னா வந்து நோய், சுக்கிரன்னா வந்து பணம். அப்போ இந்த நட்சத்திரத்தை வந்து ஆக்டிவேட் பண்ணும்போது அவங்களுக்கு இயல்பாகவே வந்து அவங்க பாதிப்பு வந்து குறையுதா குறையலையா? அவங்களுக்கு வந்து இப்போ மேசராசி அஸ்வினி நட்சத்திரத்தை பிறந்தவங்களுக்கு இது வந்து 3வது தாரையாக கூட வந்து இருக்கலாம். ஆனால் கூட நிறைய பேர் இன்னமும் வந்து கிருத்திகை நட்சத்திரம் இருந்து தன்னோட வாழ்க்கையை வந்து வளப்படுத்திக்கிட்டவங்க வந்து அதிகம்தாங்க. யாராவது இந்த கருத்தை வந்து மறுக்க முடியுமா? சொல்கிறவங்க சொல்லுவாங்க இது வந்து 3வது தாரை தவறு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஆனால் உண்மையிலேயே வந்து அந்த நட்சத்திரம் வந்து அவங்களுக்கு வந்து ப்ளஸ்ஸத்தான் வந்து கொடுக்குது. இப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க, உடைப்பட்ட நட்சத்திரங்கள் அப்படின்றது வந்து செவ்வாயோட நட்சத்திரம், சூரியனோட நட்சத்திரம், குருவோட நட்சத்திரம்.
நிறைய குடும்பத்தில் பாருங்க, அந்த குடும்பத்தை தாங்கக்கூடிய பாலமாக இந்த 3 நட்சத்திரத்தில் பிறந்தவங்க தாங்க இருப்பாங்க. 3 நட்சத்திரமாக பிறந்தவங்க வந்து என்ன செய்வாங்க, தங்களோட கடமையிலிருந்து தன்னோட பொறுப்புலேருந்து அவங்க வந்து விலகிக்கத்தான் வந்து விரும்புவாங்களே தவிர, அந்த குடும்பத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனைனா ஐயோ எனக்கு தெரியாது அப்படின்னு வந்து பின்வாங்குறவங்க தான் அதிகம். இதே இது வந்து ஒரு சூரியனோட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களோ, ஒரு செவ்வாயோட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களோ, ஒரு குருவோட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க தன்னோட கடமையிலிருந்தோ உன்னோட பொறுப்புல இருந்தால் நிச்சயமாக வந்து விலகவே மாட்டாங்க. இங்கே யாராவது வந்து உடைப்பட்ட நட்சத்திரங்கள் இருக்கீங்களா? நீங்கள் உங்களுக்கு ஏதாவது பொறுப்பு இருக்குதுங்களாங்க சார்? குடும்பத்தையே நீங்கள் தான் சுமக்கிறீங்களா? ஆதாரம் உடனே வந்து நிரூபிக்கப்பட்டு விட்டது. சார் எதை சொல்ல வந்தீங்க? குடும்பத்தை நீங்கள் தான் சுமக்கிறீங்களா? எதுவுமே சமக்கலை. அவங்க உடைப்பட்ட நட்சத்திரமா முழு நட்சத்திரமாங்க சார்? திருவாதிரை வந்து காலபுருஷ 3. அப்போ வந்து தோள்பட்டை. அதுக்கு தாங்க சார் இப்போ சொன்னோம். எப்படி நம்ம அவங்களுக்கு கண்டுபிடிக்கிறோம் இவ்வளோ நேரம் அதுதாங்க சார் சொன்னீங்க. அப்போ கொஞ்சம் நேரம் தூங்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் சாப்பிட்ட மயக்கம், கொஞ்சம் நேரம் வந்து அப்படியே கொஞ்சம் அசந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். லக்னம் நின்ற நட்சத்திர புள்ளி, லக்னாதிபதி நின்ற நட்சத்திர புள்ளி, சந்திரன் நின்ற நட்சத்திர புள்ளி, இந்த 3மே என்ன நிலையில் உங்கள் ஜாதகத்தில் இருக்குது அது வந்து பலன் தரும். இந்த 3 ஒரு நட்சத்திரத்தில் இருக்குது. அந்த 3க்கும் ஒரு கிரகம் உண்டு இல்லையா? அந்த கிரகம் தானே அவங்களை இயக்குது. லக்ன புள்ளியை இயக்குறது அந்த நட்சத்திராதிபதி தானே இயக்குறாரு. அப்போ அந்த நட்சத்திராதிபதி வச்சு நீங்கள் ஏன் பலன் பார்க்க வேண்டியதானே? ஏன் அந்த லக்ன புள்ளியை ஏன் பிடிக்கிறீங்க? நான் சொன்னதை நீங்கள் கவனிக்கல. லக்னாதிபதி ஒரு நட்சத்திரத்தில் இருப்பார், சந்திரன் ஒரு நட்சத்திரத்தில் இருப்பார். புரிஞ்சிருச்சுங்களாங்க சார்? லக்ன புள்ளி ஒரு நட்சத்திரத்தில் இருக்குது. இந்த 3 உங்களுக்கு கண்டிப்பாக வந்து பலன் தரும். நீங்கள் எப்பயுமே வந்து லக்னாதிபதி வந்து உங்களோட ஆன்மா. ஆனால் லக்னம்ன்றது உங்களுக்கு இந்த ஜென்மத்தில் நீங்கள் அனுபவிக்க வேண்டிய கொடுப்புனைகள். அதுதான் வந்து உங்களை வந்து இயக்க போகுது. அப்போ லக்னத்தை வச்சு நீங்கள் வந்து பார்க்குறத லக்னாதிபதியை வச்சு நீங்கள் பாருங்கள், ரொம்ப எக்ஸலண்ட்டாக வந்து பலன் வரும். நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் இருக்குதோ அந்த லக்னாதிபதி நிச்சயமாக உங்களுக்கு பலன் தருவார். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ராகுகேது தோஷம் வந்து சொல்லுவாங்க. ஆனால் அவங்க ஜாதகத்தில் இந்த பாவக சக்கரத்தில் பார்க்கும்போது வந்து அந்த ராகுகேது வந்து மாறி இருக்கும். அப்போ பாவக சக்கரத்தை வச்சு நீங்கள் முடிவெடுங்க. ஏன் நீங்கள் ராசி கட்டத்தை மட்டுமே நீங்கள் வந்து பார்க்குறீங்க? அடுத்து நவாம்சம்னு ஒன்று இருக்கு இல்லையா? அந்த நவாம்சத்தை வந்து யாருமே வந்து பெரும்பான்மையாக வந்து பார்க்குறதே வந்து இல்லை. நுட்பமான விஷயங்கள் வந்து நிறையா வந்து இருக்குது. அதாவது நட்சத்திர சந்தி வந்து எப்போ பாதிக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, லக்ன சந்தி எப்போ பாதிக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது முன்பின் நட்சத்திரங்களோட 1 டிகிரி. இப்போ தனுசு ராசி அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க வந்து உத்திராடம் 1ஆம் பாதத்தில் வந்து கடைசி அந்த 4 டிகிரியில் அந்த 4 கர்மம் செய்ய புத்திரன் இல்லை அப்படின்றவங்க அவிட்ட நட்சத்திரம் வர்ற அன்னைக்கு தாம்பத்தியம் இருந்தாங்கன்னா தவிட்டுப்பானை கூட தங்கமாக வந்து மாறும். அவங்களுக்கு கண்டிப்பாக கர்மம் செய்ய புத்திரன் வந்து பிறப்பான். அதே மாதிரி ஒரு சில குடும்பங்களில் வந்து நிறையா வந்து பித்திருத்தக்கள் தாக்கம் வந்து அதிகமாக இருக்கும். நான் வந்து இந்த பித்திருத்தாக்கத்துக்கு வந்து ரொம்ப வந்து எகெயின்ஸ்ட் தான். அதாவது பித்திருதோஷம் இல்லைன்னா மனுஷன் வந்து பிறக்கவே முடியாதுங்க. கர்மவினை இல்லைன்னா அந்த அந்த தலைமுறை நில்லாயிருமே, எப்படி குழந்தை பிறக்கும்? அப்போ பித்திருதோஷம் இருந்தால் மட்டும்தான் அந்த தலைமுறை வந்து உருவாகும். அது வந்து வெளிப்படுறதுக்குன்னு சில காலகட்டங்கள் வந்து இருக்குது. அப்போ பித்திரு தாக்கங்கள் வந்து அதிகமாக இருக்கிறவங்க இந்த அவிட்டம் நட்சத்திரம் வர அன்னைக்கு முறையான பித்திருக்கள் வழிபாடு பண்ணும்போது அந்த தோஷங்கள் வந்து நிவர்த்தி ஆகுது. இப்போ அதே மாதிரி இப்போ வந்து திரும்பவும் கும்பத்தையும் மீனத்தையும் இணைக்கிறது வந்து தர்ம கர்மாதிபதி யோகம். இதே மாதிரி தான் நிலையற்ற தொழில் உத்தியோகம் இருக்கிறவங்க, தொழிலில் வந்து அதிகமான கடன் சுமையில் இருக்கிறவங்க பூரட்டாதி நட்சத்திரம் வர்ற அன்னைக்கு குபேரன் வழிபாடு பண்ணி பாருங்க. பொதுவாகவே எல்லாரும் சொல்கிறது பூரட்டாதி நட்சத்திரம் வர அன்னைக்கு குபேரன் வழிபாடு பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க இல்லையா? இதுதான் கான்செப்ட். 2 நட்சத்திரத்தையும் வந்து 2 வீட்டையும் வந்து இணைக்கிற நட்சத்திரம். அதை இது பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஒரு நல்ல கடன் தீரக்கூடிய சூழ்நிலைகள் வந்து உருவாகும். பொருளாதாரத்தில் மேன்மை வந்து உருவாகும். எவ்வளோ கடன் இருக்கிறவங்க கூட அந்த பூரட்டாதி நட்சத்திரத்தை அன்னைக்கு வந்து கலச பூஜை செஞ்சு பாருங்கள், உங்கள் வாழ்க்கை வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும். இப்போ இது வந்து எல்லாருக்குமே வந்து அந்த நட்சத்திரம் வர்றது வந்து கண்டுபிடிக்க முடியாது. இப்போ உண்மையிலேயே உங்கள் வீட்டில் வந்து ஒரு குழந்தை வந்து லக்ன சந்தியில் பிறந்துருச்சு, நட்சத்திர சந்தியில் பிறந்துருச்சு. இப்போ அதோட நட்சத்திரத்தை வந்து நம்ம வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம வந்து நட்சத்திரம் எந்த புள்ளியில் நிற்கிதோ அந்த நட்சத்திர நாதன் வந்து என்ன நிலையில் இருக்கிறாரோ அவர் வந்து உங்களுக்கு நல்ல பலனை தருவாருன்றதை நம்ம வந்து சொல்லிட்டோம்.
என்னதான் சொன்னாலும் நம்ம மக்களுக்கு வந்து பரிகாரன்ற ஒரு விஷயம் செய்யலைன்னா மன நிறைவே வந்து இருக்காது. ஜோசியத்தை வந்து போன பலனே அவங்களுக்கு கிடைச்ச மாதிரி உணர மாட்டாங்க. இப்போ மிந்தானத்து ஒரு லேடி வந்து என் ஜாதகத்தில் வந்து நிறைய யோகம் இருக்குதுன்னு சொன்னீங்க. அவங்களுக்கு வந்து 4-6 சம்மந்தம் இருக்குது. அப்போ ஒரு டைம் நீங்கள் வந்து சொத்து வாங்கி விற்றுட்டீங்களா அப்படின்னு கேட்டேன். ஆமான்ட்டாங்க. அடுத்த டைம் வந்து இப்போ வீடு கட்டுறதுக்கு முயற்சி பண்ணிகிட்டு இருக்காங்க. நான் என்ன சொன்னேன், உங்கள் 2 பேரோட ஜாதகத்தையும் சேர்த்து வச்சு நீங்கள் லோன் போட்டு வீடு கட்டுங்க, பிரச்சனை வராதுன்னு வந்து நான் வந்து சொன்னேன். நீங்கள் என் ஜாதகத்தில் வந்து நிறைய யோகங்கள்லாம் இருந்துச்சு, அந்த யோகம்லாம் வந்து வேலை செய்யாது யோகமாக இருக்குது, அப்போ அதை வேலை செய்ய வைக்கிறதுக்கு நீங்கள் எனக்கு பரிகாரம் சொல்லலை அப்படின்னு நேற்று ஃபோன் போட்டாங்க. ஒரே ஒரு பரிகாரம் சொல்லிட்டேன், அவங்களுக்கு அந்த ஒரு பரிகாரத்தோட மனநிறைவு வரலை. இப்போ உண்மையிலே உங்கள் வீட்டில் பிறந்த குழந்தைங்களுக்கு 12 வயதுக்கு உட்பட்டவர்களாக இருந்தால் இந்த மாதிரி லக்ன சந்தி நட்சத்திர சந்தி பிரச்சனையால் அவங்க வாழ்க்கையில் வந்து ஒரு நிலையான முடிவெடுக்க முடியாத தன்மை இருக்கிறவங்க அந்த குழந்தைய வந்து அவங்களோட தாய்மாமா கிட்ட தத்து கொடுத்து வாங்க. ஏன்னா புதன் வீட்டை தான் புதனும் கேதுவும் தான் சேருது. அப்போ தாய்மாமா கிட்ட தத்து கொடுத்து வாங்கினா அவங்களுக்கு அந்த குழந்தைக்கு அவங்க ஜாதக ரீதியான தோஷங்களும் சாபங்களும் வந்து விலகும். பிறக்கும் போதே அந்த குழந்தைக்கு வந்து கண்டம் எடுக்குது அப்படின்னு வந்து தெரிஞ்சிருச்சு. பிறந்த அன்னைக்கே அந்த குழந்தை வந்து கண்டாந்தத்தில் பிறந்திருக்கு. அந்த குழந்தை பிறந்த நேரத்தால் ஏதாவது பிரச்சனை வரும்ன்றதை உங்களுக்கு கணிச்சா நீங்கள் என்ன செய்யலாம்? அதாவது மண் பாத்திரம் இருக்கு இல்லையா, மண் பாத்திரம் நிறையா வந்து எண்ணெய் நிரப்பிக்கணும். பிறந்த குழந்தைய வந்து முகத்தை வந்து அந்த மண் பாத்திரத்தில் காட்டி ஆமாம் ஆமாம் காட்டணும். காட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து சொந்தக்காரங்கள்லாம் வந்து பார்க்கணும். குறிப்பாக வந்து தாய் மாமன் தகப்பன் தாய் இவங்கெல்லாம் அதுக்கடுத்து பார்த்தாங்கன்னா பெரிய பாதிப்புகள் வந்து வராது. தத்து கொடுத்து வாங்குறது ரொம்ப பெஸ்ட்டுங்க. ஏன்னா 12 வயசுக்கு உள்ள வரைக்கும் தத்து கொடுத்து வாங்கலாம், தாராளமாக வந்து வாங்கலாம். நான் பேசுனதில் ஏதாவது டவுட் இருக்கா? ஆமாங்க சார், பாவக மாறுதல்ன்றது என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ சில கிரகம் வந்து இப்போ நான் சொன்னேன் அதுக்கு நீங்கள் கவனிக்கலை. இப்போ ஒரு தனுசு ராசினே வச்சுக்கோங்க. கடகத்துக்கு வருதுல, அப்போ லக்னாதிபதி 8ல் இருக்கிறதா தான் பலன். ஆமாங்க சார், இப்போ உங்களுக்கு லக்ன புள்ளி வந்து ஒரு 25 டிகிரின்னு வச்சுக்கோங்க. தனுசுனா உங்களுக்கு லக்ன புள்ளி 25னா குரு வந்து 26 புள்ளியில் இருந்தார்னா 27ல் இருந்தார்னா அவர் குரு உங்களுக்கு வந்து கடகத்தில் தான் இருக்கிற மாதிரி பாவகம் வருங்க சார். இருக்க இப்போ லக்ன புள்ளி வந்து முன்னையே வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. இப்போ தனுசில் லக்ன புள்ளி ஒரு 2 டிகிரி 3 டிகிரி 4 டிகிரியில் இருக்குது. குரு வந்து உங்களுக்கு வந்து 1 டிகிரியில் இருக்கார் அப்படின்னா அவர் வந்து உங்களுக்கு ரிஷபத்தில் வேலை செய்வார். இதுதான் பாவக மாற்றம். நல்லா திரும்பவும் நான் சொல்கிறேங்க சார். இப்போ உங்கள் ஜாதகத்தில் நீங்கள் வந்து 15 டிகிரியில் உங்களுக்கு லக்னம் விழுதுன்னு வச்சுக்கோங்க. குரு வந்து உங்கள் ஜாதகத்தில் மிதுனத்தில் வந்து ஒரு 18-19 டிகிரியில் இருக்கிறாருன்னா உங்களுக்கு 7ஆம் பாவகம் வந்து உங்கள் 8ஆம் பாவகம் வந்து 15 டிகிரியில் அந்த கடகத்தோட இதுலேயே மிதுனத்தில் 15 டிகிரியில் வந்து 8ஆம் பாவகம் ஆரம்பிச்சிடும். அப்போ அவர் கடகத்துக்கு தான் வேலை செய்வார். உச்சமாகறாரு. லக்னாதிபதி 8ல் உச்சம். ஏற்றுக்கலாங்க சார், கண்டிப்பாக ஏற்றுக்கலாம். ஆனால் லக்னாதிபதி 8ல் உச்சமாகிறது நல்லதா? நல்லது. குடும்பஸ்தானத்தை பார்க்குறாரு, சுகஸ்தானத்தை பார்க்குறாரு, லக்னாதிபதியை பார்க்குறாருல. பாவக மாற்றத்தை வச்சு நம்ம வந்து பார்வை பலனை வந்து போடக்கூடாது. பாவக மாற்றத்தை வச்சு நம்ம வந்து பார்வை பலனை வந்து பார்க்கக்கூடாது. இப்போ ஒரு கிரகம் வந்து 5 நிற்கிதா 6 நிற்கிதா அப்படின்றதுக்கு தான் நம்ம பாவகத்தை யூஸ் பண்ணணுமே தவிர உச்சம் நீச்சம் அதுக்கு வந்து பாவகத்தை வந்து பயன்படுத்தக்கூடாது. நவாம்சத்தையும் வந்து ஆட்சி உச்சத்துக்கு பயன்படுத்தக்கூடாது. அந்த சார் அதை சொன்னார், சொன்னீங்கல்லைங்க சார். நவாம்சத்தை வந்து ஆட்சி உச்சம் பார்க்கக்கூடாது. அதே மாதிரி தான் பாவகத்தை வச்சு ஆட்சி உச்சம் பார்க்கக்கூடாது. அந்த கிரகம் வந்து உங்களுக்கு 6க்கு வேலை செய்தா 7க்கு வேலை செய்தா 8க்கு வேலை செய்தான்றதை தான் நீங்கள் பாவகத்தை வச்சு பார்க்கணும். இப்போ தசா நடக்கும்போது அது வந்து 8க்கு வேலை செஞ்சதா 7க்கு வேலை செஞ்சதா அதை தான் நம்ம பாவகத்தில் வச்சு நிர்ணயிக்க போகிறோம். ஓகே, தேங்க்யூ. இதுவரைக்கும் என்னோட பேச்சை பொறுமையாக கேட்ட அனைவருக்கும் நன்றி.